மதித்தலும் கீழ்ப்படிதலும் மாறுபட்டது. இப்போ சொல்லுங்க, என்ன மதிச்சேன்னா எனக்குள்ளே இருக்கிற கடவுளை மதிப்பேன். நான் என் கடவுளை என்ன மதிச்சேன்னா கடவுளால் ஆன எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், மதிப்பேன். கடவுளால் ஆன எல்லாத்தையும் மதிப்பேன்னா இந்த இந்த உலகமே எப்படி இருக்கும் எனக்கு? ஆமாம், உலகம் அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உலகமே ஒரு கொண்டாட்டத்துக்கான இந்த பூமி உனக்கு சொர்க்கமாக இருக்கும். அப்போ மதிக்க தெரிந்தவனுக்கு இந்த பூமின்னா சொர்க்கம். அது தனியெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. இதை மதியெல்லாம் கிடையாது. எதையுமே என்ன பண்ணேன் நான், அப்பாவை மதிக்கணும், கீழ்ப்படியக்கூடாது. சொல்லணும், அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்பா உங்கள் காலம் வேறு, என் காலம் வேறு. நீங்கள் மதித்ததுன்றது, நீங்கள் பாவம் ஆண்டுன்ட்டு யாரோ ஒருத்தர் வச்சுருந்தீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் முன்னாடி நான் ஏன் செருப்பு போடக்கூடாது? கால் சுடுது தானே, நான் என்ன தான் போடுவேன், செருப்பு போடுவேன். ஏன் இது ஜாதி தெருவில் ஏன் போகக்கூடாது? சாலை அதுக்கு தானே வச்சுருக்குது. யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அப்படி தானே? மதத்தை எதிர்த்து கேள்வி கேட்காத யார் தான்? கீழ்ப்படுகிறவன் தான். என்னுடைய ஏர்போர்ன் மெசேஜை பார்த்துட்டு உள்ளே வந்துருங்க. ஏன் அப்படின்னு மதம் மறப்போ மனிதம் வளர்ப்போம். உங்களால் ஒத்துக்க முடியலன்னா தப்பு உங்கள் பிரச்சனை. நீங்கள் உள்ளே வரும்போது நான் எல்லா மதத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். வலிச்சா நான் என்ன பண்ண முடியும்? நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க என்ன, ஏன்னா எனக்கு கீழ்ப்படியாதீங்க. மதிக்கிறீங்கன்னா சக மனிதன் ஒருத்தன் சிந்திச்சு நல்லா பேசுகிறான், இந்த மனிதன் வாழட்டும், இவன் ஏதோ ஒரு ரகசியத்தை நமக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறான், இதனால் எனக்கு எதுவும் ஆகுமானா ஆகும். என்னோடய பயிற்சி செஞ்சால் 40 நாளில் நெற்றிக்கண் வரும். சூன்யத்தை தரிசிக்க முடியும். நாதம் கேட்கும். அந்த மதங்கள் சொன்ன எல்லா அனுபவமும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் மத நம்பிக்கை போயிடும், மத கட்டுப்பாடு உங்களை விட்டு போயிடும். ரொம்ப தளர்வான மனிதனா, ரொம்ப இயல்பான மனிதனா, ரொம்ப கொண்டாட்டம் உள்ள மனிதனா நீங்கள் என்ன ஆக முடியும். இப்போ என் பேச்சை மதிக்கிறீங்கன்னா என்ன பண்ண, நீங்கள் கீழ்ப்படினீங்கன்னா என்ன பண்ணீங்க? இதை இவரே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாலே அதனால் பண்ண வேணான்னுவீங்க, இவரே பார்க்க வேணானாலே அதிலே பார்க்க மாட்டீங்க. அப்படி தானே? நம்ம கீழ்ப்படிதல் வேறு, மதித்தல் வேறு. மதித்தலில் எதிர்த்தலும் இருக்கும், கீழ்ப்படிதலில் எதிர்த்தலோ கேள்வியோ விளக்கமோ கேட்க மாட்டோம். சொன்னா என்ன பண்ணா, இந்த மிலிட்ரி ரூல் தான், டூ வாட் ஐ சே. எடுனா எடு, புடினா புடி, உட்காருனா உட்காரு, ஏந்திரனா ஏந்திரு, ஏன்லாம் கேட்க கூட, சுடுனா சுடு, அப்போ எதிர நின்னா கூட. அந்த சிட்டி சனாவை காலிக்கும் போது துப்பாக்கியெல்லாம் ஓரம் கட்டு பூ குத்துச்சு. மனிதனால் செய்யப்பட்ட ரோபோ கூட என்ன இதே மாறிடும். ஆனால் மதவாதிகள், ஜாதி வெறி பிடிச்சவன் மாற மாட்டான். உணவு ஒழுக்கத்து மேலே தீவிரத்தன்மை வாழ்ந்தவன் மாறவே மாட்டான். பாவம் தான். ஒருத்தன் மாடு சாப்பிட மாட்டானோ, ஒருத்தன் பண்ணி சாப்பிட மாட்டானோ. சாப்பிட்டா சிரிச்சுக்குது, உடம்பு காத்துனுக்குது. இவங்க 2 பேரும் நம்ம என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. சைலண்டாக போயிட வேண்டியது தான்.